ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் எம்ஜி ஹரி யூடி சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஜெர்சி ஈவன் நம்ம கேமுக்குள்ளே விட்ருக்கானுங்க. ஸோ ஆமாம் ப்ரோ, விட்ருக்கானுங்க. அதில் ஸ்பின் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ட்ரிக் தாங்க சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருக்கும் போது நம்மளோட வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த ஷூவோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸோ கொடுத்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த கரீனா ஏமாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை பக்குன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தோம். பட் ஆனால் இது பக் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு தெரிஞ்சிச்சு ஆப்பே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஷூவெல்லாம் விட்டு வச்சுருக்காங்கன்றது தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 150 டைமண்ட் கொடுத்து ஸ்டோரில் ஷூ வாங்காமல் இங்கே ஷூ வாங்குற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சு போட்டானுங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஷூவெல்லாம் விழாமல் உங்களுக்கு ஜெர்சி மட்டுமே விழணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி உங்களுக்கு ஜெர்சி மட்டுமே, சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த 10 ஸ்பின் பண்ணுவீங்க. அந்த 10 ஸ்பின்னில் உங்களுக்கு ஜெர்சி மட்டும்தான் விழும், வேறு எதுவுமே விழாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 99% ஜெர்சி மட்டுமே விழுது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ட்ரிக்கு தாங்க நான் உங்களுக்காண்டி இன்றைக்கி வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ட்ரிக்கு புரியும். இல்லைனா அந்த ட்ரிக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அதே போல் நீங்கள் இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ்லாம் எவ்வளோ டைமண்ட் ஆகும், என்னென்ன காஸ்டியூம் எடுக்க அப்படின்றதும், அது கூடவே ஏதாவது ஒரு ட்ரிக் இருந்தால் அதையும் சேர்த்து ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கேன். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோன்னா அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிவ்அவே தான். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் டச் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரிக்கை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறத விட நானே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செஞ்சு காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி நான் இதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி எல்லாம் டாப் அப் பண்ணி நம்மளோட புது அக்கௌண்ட்டில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா வீக்லியும் டாப் அப் பண்ணி தாங்க நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கைஸ். ஸோ மந்த்லி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு விஷயத்துக்காண்டி செலவு பண்ணிட்டோம். சரி வாங்க போயிட்டு நான் ஸ்பின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்படி என்ன ப்ரோ அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெர்சியை தவிர வேறு ஒன்றுமே விழுந்திருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஜெர்சி மேலே ரொம்பவே ஒரு பெரிய கண்ணு. ஸோ எனக்கு யாராவது இந்த ஃபேடர் வீலில் ஏதாவது ட்ரிக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆச்சுன்னா அடுத்த வீடியோவாட்ட அதையே நான் போட்டுடுறேன். சரி வாங்க கைஸ். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எனக்கு இந்த டைம் பாருங்கள் எனக்கு ஜெர்சி தான் கொடுப்பானுங்கன்னு எனக்கு 100% தெரியும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ட்ரிக் அப்படி. ஸோ அந்த ட்ரிக் என்னன்றது நீங்கள் இப்போவே ஓரளவு கணிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு எனக்கு அந்த ஜெர்சியை கொடுத்துட்டானுங்க. ஸோ அதுக்கடுத்தும் பாருங்கள், திரும்பியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஜெர்சி மட்டும் தான் கைஸ் கொடுப்பானுங்க இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 ஸ்பின் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெர்சி தான் கொடுப்பானுங்க பாருங்கள். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுதுன்ட்டு. அப்படி என்ன ப்ரோ ட்ரிக்கு அது நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களும் போய்ட்டு எடுத்துருவோம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணும்போது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 5 ஸ்பின் எதுவுமே கிடைக்காது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போட்டு வேகமாக தொட்டுருங்க. தொட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த திரும்ப இன்னொரு 5 ஸ்பின் போடுறப்ப நீங்கள் ஸ்க்ரீனை டச்சே பண்ணாதீங்க. அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி அதிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீனை டச்சே பண்ணிடாதீங்க. பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஜெர்சி தான் கொடுக்குறானுங்க. அதை டச் பண்ணிட்டு அவசரப்பட்டு டச் பண்ணிங்கன்னா தான் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொறுமையாக அப்படியே டச்சே பண்ணாமல் விட்றேன்னா ஸோ எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு இன்னொரு ஜெர்சியை தான் கொடுப்பானுங்க. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சும்மா பண்ணுறீங்களா அந்த 5 ஸ்பின்னு, அந்த 5 ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு டச் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ வீடியோ வேணாலும் திரும்ப ஒருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அது கூடவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணணும்லாம் ஆசை இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீக்லி நம்ம டாப் அப் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு, சரிங்களா? ஸோ அதனால் வாங்க வேகமாக போய்ட்டு ஒரு வீக்லியை மட்டும் நம்ம வந்து பார்த்திக்கிட்டிங்கன்னா டாப் அப் படிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ வீக்லியை டாப் அப் படிச்சிட்டோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெஸ் மேலே ஒரு கண்ணு, சரிங்களா? ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திக்கிட்டிங்கன்னா அந்த ஈவோ இன்னும் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 16 ஈவோகன் மேக்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு ஈவோகன் மேக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தோணல், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திக்கிட்டிங்கன்னா இது அந்த ஒரு பாக்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஜெர்சி வாங்கிட்டோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 60% கூப்பன் கோட் மட்டும் யூஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடது இருக்கும். ஸோ அதையும் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 420 டைமண்ட்லேயே கிடச்சிரும். ஸோ நமக்கு மந்த்லி வீக்லி ஓடிட்டு இருக்கிறதுனால இன்னும் 2 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இது எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்மளுடைய சேனலில் நான் போஸ்ட்டாக போடுறேன். இதே போல் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டச் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் வந்து பார்த்திங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதுக்கு அதை பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டாட்டா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.